27/5/2024 வின்வின் 771 771க்குள்ள ட்ராப் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஒரு கேரளா கணிப்பு. இன்னைக்கு கணிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நேற்று 26ஆம் தேதி அக்ஷய 653க்கு நம்ம கொடுத்தோம். 957ன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். 95 மெயின் டார்கெட்டு சொல்லி கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டுக்கு 7 கொடுத்துருந்தோம். அந்த 7 மட்டும் வந்திருக்குது இன்றைக்கி. சரிங்களா, இன்றைக்கி ரிசல்ட்டு 7-8-3ன்னு வந்திருக்குது. சரிங்களா, இந்த 7-3 நம்ம ஏ போர்டு பி போர்டு கொடுத்ததில் இந்த 7-3 மட்டும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, 7-3ன்னு பாஸ் ஆகிருக்குது. 7-3 ஏசியில் வந்திருக்குது. சரிங்களா, இதுதான் பாஸ் ஆகிருக்குது. மற்றபடி 8க்கு 90 சி போர்டு கொடுத்துருந்தோம். ஆனால் ஏ போர்டும் சி போர்டும் மாறுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஏ போர்டுக்கு வந்திருக்குது. பி போர்டில் கொடுத்த 7 ஏ போர்டுக்கு போயிருக்குது. சரிங்களா, இப்படி தான் குழப்பி வந்திருக்குது நமக்கு. சரிங்களா, நம்ம ஒரு கணக்கில் எடுத்தோம், அது ஒரு கணக்கில் வந்திருக்குது. சரி, 3 வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 3-1ங்கிற மாதிரி வரும்னு எதிர்பார்த்தோம். ஒரு நாளைக்கு 8-3ங்கிற நம்பர் இன்றைக்கி வந்துட்டு நேற்று கொடுத்துருந்தோம். நம்ம எத்தனாம் தேதி, 25ஆம் தேதியில் நம்ம 8-3ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆல் போர்டுக்கெலாம் கொடுத்துருந்தோம் 8-3லாம். நான் 25ஆம் தேதி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனால் ஒரு நாள் லேட்டாக 26க்கு வந்திருக்குது. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது நாளைக்கு இந்த 3-1 இந்த 1 சம்மந்தப்படுத்தி வர நம்பர் நாளைக்கு வரலாம் அப்படிங்கிறது இருக்குது. பார்க்கலாம், ஒரு நாள் லேட்டாக வரும்போது அடுத்தது நாளும் லேட்டாக வரும், பார்க்கலாம். சரிங்களா, பாக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தோம். 3-5-3 கொடுத்துருக்குறோம். ஆனால் ஒரு 8 வச்சு கொடுத்துருந்தாலும் பாக்ஸ் வின்னிங் ஆகிருக்கும். ஆனால் 8-8 கொடுத்துருக்கோம், 3 கொடுத்துருக்குறோம். ஆனால் ஒரு 8-3 சம்மந்தப்படுத்தி எதுவும் கொடுக்கல. சரிங்களா, 7-3 சம்மந்தப்படுத்தியும் கொடுக்கல, 7-8 சம்மந்தப்படுத்தியும் கொடுக்கல. நம்ம இருந்தாலும் 8-3 சம்மந்தப்படுத்தி கொடுத்தா தான் இதில் பிசி பாஸ் ஆகும். சரிங்களா, நாளைக்கு உண்டான கணக்கு ஆணைக்கும் மணி சிறப்புங்கிற மாதிரி ஒரு நாள் கொஞ்சம் மிஸ் ஆகும், அடுத்தடுத்த நாட்கள் நல்லா வரும். சரிங்களா, அதனால் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 8610575149. சரிங்களா, கேஎல் டிஎர். சரிங்களா, ரெண்டுக்கும் புக்கிங் எடுக்கணும். விருப்பம் இருக்கிறவங்க நம்பி போடலாம், நம்ம தான் எடுக்கிறோம். சரிங்களா, 8610575149. சரிங்களா, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடையாது, இதில் புக்கிங் மட்டும் எடுக்கிறோம். சரிங்களா, புக்கிங் வேணும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா, மத்தியானம் 1 மணிக்கு டியர், 3 மணிக்கு கேஎல், 6 மணிக்கு டியர், 8 மணி டியர். சரிங்களா, 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். எடுக்க விருப்பம் இருக்கிறவங்க இதை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா, நாளைக்கு பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-2 தான் மெயின் டார்கெட் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருக்குறேன். 8க்கு பவர் 3, 5க்கு பவர் 0, 2க்கு பவர் 7. சரிங்களா, இது ஏன் சொல்கிறேன்னா, அப்படி உங்கள் கணிப்பில் ஏதாவது வந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. என்னுடைய கணிப்பு 5-2 தான். சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு 5-2, சப்போர்ட்டுக்கு 8 பாருங்கள். நாளைக்கு ஏ போர்டுக்கு 2-8 வரலாம், பி போர்டு 5-7 வரலாம், சி போர்டு 1-4 வரலாம். சரிங்களா, அப்படி இல்லைன்னா இந்த 6 உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 1-6 வரணும், இல்லை 1-6 சேர்ந்த மாதிரி கூட வரலாம், நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். அடுத்து ஏபிபிசிஐசி பார்த்துக்கிட்டிங்கன்னா 75, 25, 62, 71, 67, 65, 51, 21. சரிங்களா, ஒரு 8 செட்டு தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் நிறைய கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணியாச்சு, அதனால தான் கொடுத்துருக்குறேன். ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் வைக்கிற ஏபிஏசி தான் நமக்கு மெயின் டார்கெட்டு. சரிங்களா, இதில் வந்து உங்கள் கணிப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு செட்டோ 2 செட்டோ வர மாதிரி இருந்தால் ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்கிற மாதிரியே சொல்லிக் கொடுக்குறேன். 75ங்கிற மாதிரி பேட்டர்னில் வர மாதிரி நான் கொடுக்குறேன். ஆனால் சில நேரம் கேரளா பொறுத்த வரைக்கும் மாற்றி அடிப்பாங்க, எல்லாமே பாக்ஸ் டிரைவிங் தான். அதனால் 75ன்னு இருந்தால் 57ன்னு வைங்க, 51ன்னு வச்சா 15ன்னு வச்சுக்கோங்க, எதுக்கும் ஒரு செட்டு. சரிங்களா, எல்லா செட்டுக்கும் அப்படி தான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வைங்க. ஏன்னா டெய்லி ஒரே மாதிரி அடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, மாற்றி அப்படி குழப்பி அடிப்பாங்க. அதனால் நீங்கள் எனக்கு கன்ஃபார்மாக வர நம்பர்கள் இங்கே கொடுத்துருக்குறேன். சரிங்களா, இது வரணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன், இதுதான் வரணும்னு. ஆனால் இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு செட்டை பாஸ் ஆகணும். சரிங்களா, பாருங்கள் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுமாரி 3 டிஜிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8-2 10 செட்டு வந்துருக்குது. சரிங்களா, இந்த 2 செட்டு வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அடிக்கிறதுக்கு ஒரு சமயம் இந்த பேட்டர்னில் தான் வர நம்பர் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதில் இருந்து தான் அடிக்கணும். சப்போஸ் இந்த பேட்டர்னும் வருது, 7-7-2ம் வருது, அதனால் அதை விடவுக்கு மனசு இல்லாமல் சரின்ட்டு இதையும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். சரிங்களா, ஆனால் நமக்கு வந்து இந்த 8 செட்டுக்கு நம்ம பேட்டர்னில் எடுத்த செட்டு. சரிங்களா, கணக்கு நம்ம ஃபார்முலாவில் எடுக்கிற செட்டு தான். சரிங்களா, நாளைக்கு ஒரு பிசியோ ஏதோ பாஸ் ஆகலாம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிற செட்டு நான் கொடுக்குறது பாக்ஸு. சரிங்களா,
நீங்கள் பாக்ஸாக போட்டாலும் சரி, அப்படியே போட்டாலும் சரி, உங்களுக்கு விருப்பம் உள்ள ஒரு செட்டோ 2 செட்டோ உங்களுக்கு உங்கள் கணிப்பில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? இல்லைன்னா விட்டுருங்க. இல்லை மாற்றி வச்சு கூட பாருங்கள். நாளைக்கு சி போர்டு என்ன வரும் ஏது வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 4 வரலாம். சரிங்களா? 4 இல்லைன்னா 1க்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பழையபடியும் இந்த 7 2 1 தூக்கி வைக்கலாம். 9க்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 5 4 9ங்கிற நம்பருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வரலாம். நாளைக்கு வந்தால் வரலாம் 9ங்கிற மாதிரி. 5 4 9 இல்லைன்னா 4 9ங்கிற மாதிரி கூட வரலாம். பாருங்கள். உங்கள் கணிப்பில் அப்படி ஒரு நம்பர் வந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நான் 2 டிஜிட்டில் 4 9ங்கிற நம்பர் கொடுக்கல. இருந்தாலும் நான் சொல்லுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தள்ளி பார்க்காம இருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 4 9 இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் தான். ஆனால் வரல, மிஸ் ஆகிருக்குது. சப்போஸ் திரும்பவும் 4 9 நாளைக்கு கிராசிங்கில் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 1ஆம் நம்பர் டபுளாகவும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. அதான் 7 1 7 1ன்னு கொடுத்துருக்குறேன். அதை எப்படி வேணாலும் வரலாம். 7 1 1ன்னு வரலாம். இல்லை 1 1 7ன்னு வரலாம். அன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். சரிங்களா? அதுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். அதேமாதிரி இந்த நம்பரும் 7 7 2வும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். நாளைக்கு டபுள்ஸுன்னு வரலாம். ஏன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு டபுள்ஸும். ஆனால் நான் டபுள்ஸ் நம்பர்லாம் கொடுக்கல. ஏன்னா இது மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். இதுலேருந்து தான் கொடுத்துருக்கேன். டபுள்ஸ்னால் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படியே டபுள்ஸ்னு வந்தாலும் நாளைக்கு இதுதான் வரும். பார்க்கலாம். சரிங்களா? வர வரைக்கும் இதே நம்ம போடுவோம். பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாளைக்கு விட்டுட்டு இந்த மாதம் ஒரு 4 நாள் இருக்குது. அது அப்படி தான் போகும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அப்புறமா இது பண்ணிக்கலாம். நமக்கு வர நம்பரை கொடுத்துருக்குறோம். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.